இது எஃபெக்ட் ஆகுது. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக வந்து ஹேர் வந்து கலர் மாறுறது தெரியுது. சில பேருக்கு வந்து ஸ்கின் கலர் மாறும், ஸ்கின் வந்து ஷ்ரிங்க் ஆகும். சில பேருக்கு பசி இருக்காது, தூக்கம் இருக்காது. இட் மே ரிஃப்ளெக்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய தோணாமல் அப்படியே ஐடிலாக இருக்கும், எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். இது மாதிரி எப்படி வேணாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த ஸ்ட்ரெஸ். ஸோ உங்களுக்கு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, இன் விச் வே இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் செல்ஃப் ஒர்த் அண்ட் செல்ஃப் எஸ்டீமை உங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து எவிடன்ஸ் இருக்கா? இப்போ இந்த தாட் உங்ககிட்ட இருக்கிறதுக்கால அந்த தாட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அடுத்து இந்த உங்களுக்குள்ள வருது இல்லையா அந்த செல்ஃப் டாக்ல நெகட்டிவ் தாட்ஸ், இந்த தாட்டை ரெஃப்யூட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது யூ வில் கெட் அ கிளாரிட்டி. இது வந்து நம்பலாமா நம்பக்கூடாதாங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அடுத்த ஸ்டெப்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இந்த தாட்ஸ் எல்லாம் எங்கிட்ட